ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி உள்ளன் கிளாஸோட 2வது நாள் கிளாஸில் இருக்கிறோம். நேற்றுக்கே கிளாஸில் உங்களுக்கு நான் நாட் எப்படி போடுறது, ஸ்டார்டிங் நாட் எப்படி போடுறது, அப்புறம் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். இன்றைக்கி இதுக்கு செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இந்த செயின் முடித்ததோட இந்த நாட்டை எனக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிடுங்க. சரியா, இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கும். கொஞ்சம் பெருசாக எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை ஒரு டைம் ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒரு நூலில் மட்டும் உள்ளே குத்துங்க. குத்திட்டு இப்போ இந்த நூல் ஊசி கீழே வந்துருச்சா, இதை அப்படியே இதிலோடி மேலே கொண்டுட்டு வாங்க. இப்போ ஒரு 3 நூல் இருக்கும். இந்த 3 நூலில் இப்போ பாருங்கள், ஊசி அதே மாதிரி மேலே வச்சு இந்த நூலை அப்படியே ரோல் பண்ணி 2 நூலை விட்டுருங்க. ஒரு நூல் நம்ம கையில் வந்துடும். மறுபடியும் அதே மாதிரி இன்னொருக்கா ரோல் பண்ணி மறுபடியும் 2 நூல் விட்டுருங்க. இவ்வளோதான் ஸ்டிச். சரியா, இது செகண்ட் ஸ்டெப். பாருங்கள், அடுத்தால பண்ணுறேன், ரோல் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த செயினில் போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் உள்ள செயினில் போடுறேன். போட்டுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி இதுக்குள்ளோடி எடுத்துக்கிடுறேன். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ 3 நூல் இருக்கும். இதை மறுபடியும் ரோல் பண்ணுறேன். பண்ணிவிட்டு 2 மிஸ் பண்ணுறேன். மறுபடியும் ரோல் பண்ணிவிட்டு மற்ற 2ஐயும் மிஸ் பண்ணுறேன். இப்போது இதை மறுபடியும் சுற்றிக்கிடுறேன். இப்போ நம்ம போட்டது இந்த செயின், அதுக்கு அடுத்த செயினில் உள்ள நாட்டில் நான் குத்துறேன். பாருங்கள், அதே மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ 3 செயின் வந்திருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரோல் பண்ண மறந்துடக்கூடாது. இதை ரோல் பண்ணிவிட்டு 2 மிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இதை ரோல் பண்ணிவிட்டு இன்னும் 2 மிஸ் பண்ணுங்கள். இதை இந்த கை வச்சு கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எதுவுமே நான் சொன்ன மாதிரி டைட்டாக பிடிக்காதீங்க. பாருங்கள், மறுபடியும் அதை ரோல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அடுத்த செயினில் போடுறேன். இந்த நூலை பிடிச்சி அதுக்குள்ளோடி இழுத்துட்டு வரேன். 3 செயின் வந்துருச்சு. இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு 2 மிஸ் பண்ணுறேன். மறுபடியும் ரோல் பண்ணிவிட்டு 2 மிஸ் பண்ணுறேன். இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஒரே லெவலாக இது வரணும். சரியா, இது செயினுக்கு மேலே போடுற டபுள் க்ரோஷேன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டிச் இதுதான். சரியா, இது டபுள் க்ரோஷே. ஓகேவா, அதாவது நம்ம ரோல் பண்ணிவிட்டு 2 டைம் மிஸ் பண்ணுறோம். இதை பாருங்கள், இதை உள்ளோடி போட்டு எடுத்துக்கிடுறேன். 3 நூல் வந்துருச்சு. இப்போ இதை ஒருக்கா எடுத்துருக்கிறேன், மறுபடியும் ஒருக்கா எடுத்துருக்கேன். சரியா, இதுதான் டபுள் க்ரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். சரியா, இதே மாதிரி இப்போ நம்ம அந்த 5 இன்ச்சுக்கு செயின் போட்டு வச்சுருக்குறோம்ல, இது ஃபுல் இந்த ஸ்டிச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் எனக்கு. ஓகேவா, இதை பண்ணி எனக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குள்ள வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரணும் அப்படின்னா எனக்குள்ள சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.